சிம்பிளா, ஈஸியா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல நம்ம பக்கோடா பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல 1/2 கப் பொட்டுக்கடலைய ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா 2 கப் அரிசி மாவு நீங்க போட்டுக்கணும். இதையுமே நல்லா சலிச்சுக்கணும். இது வந்து கடையில வாங்கின அரிசி மாவு தான். எந்த அரிசியுமே நம்ம ஊற வச்சு அரைச்சு பண்ணணும்னு அவசியமே இல்ல. சிம்பிளா நம்மட்ட இருக்கிற பொருட்கள வச்சு பண்ணிரலாம். ஸோ, இதுக்கப்புறம் கடலை மாவு 1 கப் போடுறோம். ஸோ, போட்டு இதையும் நல்லா சலிச்சுக்கலாம். அ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கோடா, முறுக்கெல்லாம் பண்ணும்போது சலிச்சுட்டு போடுறது ரொம்ப நல்லது. முறுக்கா இருக்கும்போது தூசு இருந்தா வெடிக்கும். பக்கோடால வந்து வெடிக்காது. ஆனாலும் வந்து நம்ம சலிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். இதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை மாவு, அதையுமே நம்ம போட்டு சலிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கப் போடலாம் நீங்க. இல்ல அப்டின்னா 3/4 கப் போடலாம். அவ்வளோதான். அதுக்கு மேல நீங்க போட்டீங்க அப்டின்னா, ஆயில் அப்சர்வ் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல மொறுமொறுப்பு தன்மைக்கு தான் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு போடுறோம். ஸோ, இந்த தூசுகள் பாருங்க, இந்த கட்டி எல்லாம் இருக்கும் லைட்டா. ஸோ, அதையுமே நம்ம எடுத்துடலாம். இதில தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் கருப்பு எள் போடுறேன். நீங்க வந்து வெள்ளை எள் போடலாம். பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஓமம். ஓமம் இல்லன்னா நீங்க ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ 2 கியூப் வந்து நம்ம பட்டர் போடணும். இல்ல அப்டின்னா சூடான எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்க ஊத்திக்கலாம். உருக்கி ஊத்தலாம். இது வந்து யூசுவலா கடைகள்ல பண்ணுவாங்க. டீ கடைகள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முறுக்கு செய்யும்போது, பக்கோடா செய்யும்போது நல்லா சூடான எண்ணெய அப்படியே ஊத்துவாங்க. அதுவுமே ஒரு மொறுமொறுப்பு தன்மைக்காக தான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஊத்திட்டு தான் பெசையணும். ஒரே அடியா ஊத்திட்டீங்க அப்டின்னா, ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடும். ஸோ இந்த மாவு சாஃப்ட்டா இருக்கணும். ரொம்ப ஸ்டிக்கியாவும் வேணாம், ரொம்ப ஹார்டாவும் இருக்க வேணாம். இத வந்து நம்ம ரெடி பண்ண உடனே பிழிய ஆரம்பிச்சிரணும். நீங்க கொஞ்சம் லேட் பண்ணாலும் என்னாகும் அப்டின்னா, அது லைட்டா ப்ரவுன் ஆக ஆரம்பிக்கும் அவ்வளோதான். நம்ம பட்டர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹார்டா இருக்காது. பெர்ஃபெக்ட்டான கிறிஸ்பினஸோட இருக்கும். இத மூடி வச்சுருங்க ரெடி பண்ண வரைக்கும். ஸோ, இப்போ இதெல்லாம் போட்டுட்டு, இதில ஆயில் தடவிட்டு, நம்ம முறுக்கு குழல்ல அந்த மாவு வச்சுருவோம். ஸோ, இது வந்து நம்ம 2 விதமா பண்ணலாம். நல்ல சூடான எண்ணெயில பிழிஞ்சு விடலாம். இல்ல அப்டின்னா, தேன் குழல் முறுக்கு மாதிரி ஒரு பெரிய தட்டில பிழிஞ்சு விட்டுட்டும் நீங்க பண்ணலாம். ஸோ, பாருங்க நல்ல சூடான எண்ணெயா தான் இருக்கணும். எந்த காரணத்த கொண்டும் லோ ஃப்ளேம்ல நீங்க வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சீங்க அப்டின்னா, அது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுடும். நீங்க இப்டி பண்ணும்போது, ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது கெட்டு போன மாரி இருக்கும். அதனால தான் சூடான எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்பதான் இந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ, நான் 2வது ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ, முதல்ல நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சாலுமே, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமமே 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு இன்ஸ்டன்ட்டா டீக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா பண்ணலாம். இது வந்து தயிர் சாதம் வெரைட்டி ரைஸோட ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்கூலுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுத்துடுன்னா, கண்டிப்பா முதல் நாளே பண்ணிட்டீங்க அப்டின்னா, இது குடுத்து விட்றக்கு ஈஸியா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சிட்டிங்கன்னா, அந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ, இதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய ஃப்ளேவர்ல போட்டிருக்கேன். பூண்டுலேருந்து ஆரம்பிச்சு, ஏகப்பட்ட ஃப்ளேவர்ல இந்த பக்கோடா போட்டிருக்கேன். ஸோ, இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்டின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். 2000 ரெசிபீஸ்க்கு மேலேயே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட வந்து 19 இயர்ஸ் தான் ரன் பண்றோம். அதுலேயுமே ஒரு 8000 ரெசிபீஸ் இருக்கு. வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்றோம். அதுலேயுமே 2000 ரெசிபீஸ்க்கு மேல இருக்கு. வெஜிடேரியன் ரெசிபீஸா இருக்கு அதுலேயுமே. ஸோ, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு.